ஸோ நேருவுடைய பொருளாதார கொள்கையிலேருந்து இவர் அடுத்த ஸ்டெப்லாம் போகல, அது தொடர்ச்சியாக தான் பார்க்குறீங்க. நேருவுடைய பொருளாதார கொள்கை தான். ஆமாம், இன்றைக்கும் மிக்சட் எக்கானமி. மாருதி வந்து ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனியாக தானே வந்தது. வாஜ்பாய் தானே வித்தார் அதை. இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறது, இந்த அவருடைய பிரதமராக இருந்தப்போ தான் நினைவு சரியாக தான் வால் ஸ்ட்ரீட் போராட்டம் அமெரிக்காவில் நடந்தது. அப்போ மன்மோகன் சிங்கினுடைய ஆட்சி தான் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை அந்த அது நாங்கள் சொல்லலையேப்பா, உலகமே சொல்லுது. பராக் ஒபாமா என்ன சொன்னார் அப்போ? மன்மோகன் சிங் பேசினா உலகமே கேட்குதும். ஜெர்மனியோட லீடர் அஞ்சலா மார்க்கலும் சொன்னாங்க, அவர் பேசினா உலகமே கேட்கும்னு. அதனால் பொருளாதாரத்தில் அவர் பெரிய மேதை. அவரோட அட்வைஸை எல்லாருமே கேட்டுக்கிட்டாங்க. இந்தியாவில் ஒரு கோடு கூட கீறல் விழாமல் கூட அந்த கிரைசிஸை ஹேண்டில் பண்ணார்ல அவர். இன்னைக்கு இருக்கக்கூடிய மோடி அவர்கள் ஆட்சியிலும் பொருளாதாரம் வந்து அதே ஓப்பன் மார்க்கெட் குளோபலைசேஷன் கான்செப்ட் தான். என்ன டிஃப்ரெண்ட்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது.